நேற்று நடந்த. வணக்கம். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி ஆண்ட பரம்பு மலை தான் இந்த பிரான்மலை. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி தாலுகாவை இணைக்கின்ற பொன்னமராவதி போகின்ற இந்த மலை உச்சியிலான இந்த சாலை தான் இந்த பயணிகளும் சரி பொதுமக்களும் பயன்படுத்துகின்ற ஒரு முக்கியமான சாலை. வேறு வழி இல்லை, இந்த சாலையை தான் பயன்படுத்தியாக வேண்டும். இந்த பகுதியில் அரசு பேருந்து இயங்கி வருகிறது. ஆனால் பழுதடைந்த பேருந்தாக இருப்பதால் அடிக்கடி மலை உச்சியில் ஏறுகின்ற பொழுது பிரேக் பிடிக்காட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயணிகள் உயிரை காப்பாற்றும் விதமாக நடத்துனர் அவர்கள் பாறாங்கல்லை எடுத்துக்கொண்டு பஸ்ஸுக்கு பின்னாடியே ஓடுறார். அப்படி ஓடுகின்ற பொழுது நிலை தடுமாறி நடத்துனர் கீழே விழுந்தாலும் சரி, அல்லது பேருந்தே பிரேக் பிடிக்காமல் ரிவர்ஸ் போய் மலை அடிவாரத்தில் பெரிய ஒரு குழி, இது கிட்டத்தட்ட ஒரு 100-150 அடி கான் உள்ள இந்த பகுதி, பேருந்து கீழே கவிழ்ந்து விழுந்தால் யாருக்கும் உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. தயவு செய்து அரசும் தமிழக அரசும் சரி, சம்பந்தப்பட்ட போக்குவரத்துறை அதிகாரிகளும் சரி, இதில் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த மலை உச்சியில் பயணம் செய்கின்ற இந்த பேருந்துகளை புதிய பேருந்துகளாக விட வேண்டும். இது பொதுமக்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, அவர்களுடைய உயிர் சார்ந்த பிரச்சனை. இந்த பகுதிக்கு உடனடியாக இந்த பிரச்சனையை இதில் சிறப்பு கவனம் அதிகாரிகள் செலுத்த வேண்டும். சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த குறைகளை உடனே சரி செய்ய வேண்டும். இந்த பேருந்து மலை உச்சியை விட்டு தாண்டி கீழே விழுந்து விட்டால் அத்தனை பேருடைய உயிருக்கும் எந்த உத்தரவாதம் இல்லை. அரசு பேருந்தில் பயணம் செய்கின்ற பயணிகளுடைய உயிரை காப்பாற்றுவதும் நடத்துனர் ஓட்டுநர்களுடைய உயிரை காப்பாற்றுவதும் அரசினுடைய கடமை. எனவே உடனடியாக இதில் இந்த கோரிக்கையை சரி செய்து புதிய பேருந்துகளை உடனடியாக விட வேண்டும். பொன்மணி பாஸ்கரன், சிவகங்கை மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட சேர்மன், முன்னாள் மாவட்ட திட்டக்குழு தலைவர்.